வணக்கங்க. மேற்குப்பதி கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மா வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய அரசாணிக்காய் பூ, அதாவது பூசணி பூ, பரங்கி பூவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் அம்மச்சி வீட்டு கொல்லையில் இந்த பூ இருக்குது அப்படின்னா அம்மச்சி பறிச்சுட்டு வரட்டுமான்னு கேட்டால், கண்ணு பார்த்து காய் இருக்கிற பூவோ பிஞ்சு இருக்கிற பூவோ பறிச்சிடாத, வெறும் பூவை தான் பறிச்சுட்டு வரணும் பார்த்துக்க அப்படிம்பாங்க. அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் உண்டுங்க. வெறும் பூவுன்னாலும் 10க்கு மேலே இருந்தால் தான் பறிச்சுட்டு வரணும். 10க்கு கீழே இருந்தால் செடியிலேயே விட்டுருகன்னு தொடாத அப்படின்ட்டுருவாங்க. அப்போது ஒரு சில நாட்களில் 10 பூ என்ன 20 பூ கூட இருக்கும். அதுக்கும் தனியாக ஏதாவது டிஷ் ஒன்று இருக்கும். இப்போவும் அந்த கண்டிஷன் எங்கள் வீட்டில் உண்டு. அம்மச்சி வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை எங்கள் அப்பார்ட்மெண்ட் பேக்யார்டில் நாங்கள் இந்த செடியை வளர்த்துறோம் அப்படின்னாலும், குழந்தைங்க காய்கறி பறிக்கிறதுக்கு எப்படியும் காலையில் ரெகுலராக வெளியே போவாங்க கொல்லைக்கு. அப்படி போகும்பொழுது இந்த பூ கண்ணில் பட்டு அவங்க வெறும் பூ என்றதே ஒரு கேம் மாதிரி 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா எக்ஸைட்டடாக ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. 10 பூ 12 பூ இருக்குன்னா ஒரு விதமான டிஷ்ஷு. இதே 20-30 பூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொழுந்து பறிப்போம். நம்ம அந்த கொழுந்தை பறித்து விட்டால் மறுபடியும் அது ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா, அந்த கொழுந்தை பறிப்போம். அப்போ அந்த கொழுந்து ஒரு 20-30 பூவும் சேர்ந்தால் அந்த அன்றைக்கி லஞ்சுக்கு அது பொரியலாக மாறிடும். 10-12 பூ இருந்துச்சு அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவையோ 2 மாதத்தில் ஒரு தடவையோ பக்கோடாவோ பஜ்ஜியோ போடுறது உண்டு. இல்லை ரெகுலராகவே அந்த 10 பூ கிடைக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எங்களுக்கு ஆம்லெட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிவிடுவோம். ஆம்லெட் அப்படின்னாவே நம்ம என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோம், கடுகு, சீரகம், மசால் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி இந்த பூவையும் நறுக்கி போட்டு வதக்கிடுவோம். ஏன்னா இந்த பூவில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், கழுவி எடுத்தாலும் அந்த குட்டி குட்டி பூச்சி இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வதக்கி நல்லா வதக்கினதுக்கப்புறம் சில கீரைகள் பூக்கள் எல்லாம் பச்சையாகவே நறுக்கி போட்டுறது உண்டு. பட் இந்த மாதிரியான பூக்களை மட்டும் நான் வதக்கி போடுவேன். வதக்கி இங்கே முட்டையை எடுத்து உடச்சி நல்லா அடிச்சிடுறது. நல்லா அடித்த முட்டைக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வதக்கி வச்சிருக்கிற இந்த பூவை போட்டு நல்லா கலக்கி எடுத்து பேனில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையான ஒரு ஆம்லெட் ரெடி. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பழைய சாப்பாடு இருக்கும். நைட்டே ஊற வச்சுருவோம், தண்ணி ஊற்றி வச்சுருவோம். அது லைட்டாக புளிச்சதுக்கப்புறம் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரோபயோட்டிக்காக நாங்கள் இதை எடுக்கிறது உண்டு. ஸோ பழைய சாப்பாட்டோட ஆம்லெட் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரெகுலர் டிஷ்ஷஸ் எங்களுடைய மெனுவில். அண்ட் அந்த அன்றைக்கி அறுபதாங்குருவை அரிசிச்சோறு ராத்திரியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். காலையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு பச்சை வெங்காயம் வச்சு இந்த ஆம்லெட்டையும் வச்சு சாப்பிட்டது ரொம்ப ஒரு அலாதியான ஒரு திருப்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் அது. அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்களும் செஞ்சுருப்பீங்க வீட்டில். உங்களோட கொல்லையிலையும் உங்கள் தோட்டத்துலேயும் உங்களோட வேலையிலையும் கண்டிப்பாக இந்த கீரை இருக்குது, இந்த பூ இருக்குது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றிங்க.